அதிகாரம், 1 Corinthians 1st chapter. பொதுவாக உலகத்துல மெய்யான கிறிஸ்தவத்தை அறிந்த கிறிஸ்தவர்கள் அதிகம் இல்லை. ஒருவேளை நீங்க கூட கேட்கலாம், நாங்கள் எத்தனையோ ஆண்டுகளாக ஆலயத்துக்கு செல்லுகிறோம், ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், நாங்கள் அல்லது இந்துக்களாக இருந்து கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டோம். ஒருவேளை பல விதங்களில், பல கோணங்களில் உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை குறித்து நீங்கள் சிந்திக்கும்படியாக எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனா இந்த வேதம் போதிக்கும் கிறிஸ்தவம் என்ன என்பதை தெளிவாக அறிந்திராவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக நீங்க வாழவே முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வாழும்படியாக முடியாது. பவுல் இந்த இடத்துல இந்த கொரிந்து சபைக்கு சொல்லுகிற வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல 18வது வசனத்துல இவ்விதமாய் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். யாராவது வாசிக்கலாம்? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம், the preaching of the cross அப்படின்னா என்ன? இந்த உலகத்துல ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில, நான் ஒரு பாவி, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழாமல் காணப்படுகிற ஒரு நிர்பந்த பாவி, I am a wretched sinner. ஆனா எனக்காக இயேசு இந்த உலகத்துல வந்து தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தாரே, அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையின் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக அவரை நான் விசுவாசிப்பேன், அவரை என்னுடைய வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொள்ளுவேன். ஆகவேதான் நான் ஒரு சில தொடர்ந்து வாரங்களாக மத்தியில அங்கே ஏசாயாவின் புத்தகத்தை குறித்து நான் பேசினேன். என்னுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், என்னுடைய மீறுதலுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினை அவருக்கு வந்தது. இதுதான் சிலுவையை பற்றிய உபதேசம். உன்னுடைய வாழ்க்கையில அந்த இயேசுவானவர் சிலுவையை உனக்காக, அந்த சிலுவையில் நீ தொங்க வேண்டிய இடத்துல அவர் தாமே தொங்கி உன்னுடைய ஆக்கினையை தாமே அவர் சுமந்து தீர்த்தார் என்று உன்னுடைய உள்ளான இருதயத்துல விசுவாசிக்கிற விசுவாசத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்றேன், நான் ஒரு பாவி என்பதை அறிக்கையிடுகிறார், எனக்கு ரட்சிப்பு தேவை என்பதை அறிக்கையிடுகிறார், என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கை தேவை என்பதை அறிந்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில நான் வாழுகிற வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததாக இல்லை என்பதை குறித்து நீ சாட்சி இடுகிறாய். ஆகவே நான் பவுலை போல நீ சொல்ற, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. அதுதான் சிலுவையை பற்றிய உபதேசம். ஆனா இந்த உபதேசமானது எல்லாருக்கும் இது ஏற்புடையதாக, எல்லாருக்கும் பிரியமானதாக இருக்காது. அநேகர் சொல்லுவாங்க, என்ன இது சிலுவையை பற்றிய உபதேசம்? இயேசு எப்பவோ மரித்தாராம், இயேசு எப்பவோ இந்த உலகத்தில் சிலுவையில் அறைந்தார் சொல்லப்படுகிறது. அவர் வந்தாரோ வரலையோ, அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை இந்த உலகத்தில் இயேசு வந்திருந்தாலும் அவர் தான் ஒரு மனிதனுடைய பாவத்துக்காக மரித்தார் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உலக ஞானத்தை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில இந்த சிலுவையை பற்றிய காரியத்தை நம்ப முடியாதபடிக்கு காணப்படுகிறவர்களுக்கு இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமாய் காணப்படுகிறது. அது தேவையில்லை என்பதாக உணர்கிறார்கள். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில உண்மையாலுமே நான் தேவனுடைய கிருபையை எதிர்நோக்கி நிற்கிறேன், என்னை தாழ்த்துகிற நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பாவி என்று உணர்கிற நேரத்துல
வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அவ்விதமாக விசுவாசிக்குடைய வாழ்க்கையில ஆண்டவர் மெய்யாண்மை கிரியை செய்கிறார். அவருடைய வாழ்க்கையில தேவ ஆவியானவர் அந்த பொல்லாத இருதயத்தை மாற்றுகிறார். அந்த திருக்கான இருதயத்துல அங்கே தேவனுடைய சமாதானத்துக்குரிய காரியங்களை வைக்கிறார். அங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயம் திருக்கும் மகா கேடுதலமா இருக்கிறது. பெரிய கல்விமான்கள், ஞானவான்கள், ஆனால் அந்த இருதயத்திற்குள்ள பார்க்கும் பொழுது எவ்வளவாக இந்த உலகத்திற்குரிய பொறாமைகள், பெருமைகள், மேட்டுமைகள், இதுமாக அசுத்தங்கள், கலவுகள், பொருளாசைகள், பல காரியங்கள் மலிந்து விடுகிறதை பார்க்கிறோம். ஆனா இவர்கள் இருக்கிற இதயத்துல சமாதானம் இல்லை. வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஆனா இந்த சிலுவையை உண்மையான விதத்துல தனக்குரியதாக்கிக் கொள்ளுகிற, தாழ்த்துகிற எந்த ஒரு ஆத்மாவிலும் தேவனுடைய சமாதானம் காணப்படுகிறது. அருமையான சுவாமீஸ்வரி ஒண்ணு சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து இந்த இருதயத்துல வாசமாக இல்லை என்றால் மெய் சமாதானம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில காணப்படாது. Unless Christ is in this heart, there is no peace. That's why Bible says no peace to the wicked. அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்துல கிறிஸ்துவானவர் அந்த இருதயத்தில் ஆளுகை செய்யும்படியாக வருகிற வேளையில தான் இந்த சமாதான காரணராகிய அவரிடத்துல காணப்படுகிறது. பவுல் இதை சொல்லிட்டு அதோடு கூட நின்று விடவில்லை. இன்றைக்கு நான் மத்தியில இன்னொரு பகுதியை காட்ட விரும்புகிறேன். ஒரு பாவி தன்னை சிலுவையோடு கூட ஒப்பிட்டு அதோடு கூட தன்னை இணைத்துக் கொள்ளுவது மாத்திரம் அவனை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லாது. அவன் இந்த உலகத்துல அவன் பாவம் இதுவரைக்கும் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டாலும் இனிமேல் செய்ய போகிற பாவத்துக்கு எங்க விமோச்சனை? இன்னைக்கு ஒரு நாள் நீ ஆண்டவரிடத்துல மனம் திரும்பினாலும் உன்னுடைய எல்லா பாவங்களையும் நீ அறிக்கையிட்டு மனம் திரும்ப முடியாது. நீ செய்த பாவங்கள் கொஞ்ச நஞ்சு இல்ல. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால வராத யாவுமே பாவம் தான். ஆண்டவரை விசுவாசிக்காததே பாவம் தான். உன்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில பாவத்தின் திரள் மிக பெருது. இவ்வளவு நாளா நீ செய்த பாவங்களை நீ ஆண்டவரிடத்துல சொல்லி மன்னிப்பு கேட்டு அறிக்கை செய்துட்டாலும் இனிமேல் செய்கிற பாவத்துக்கு விமோச்சனம் என்ன? ஆகவே வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். நித்தியமான மரண தண்டனை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால வேதம் சொல்லுகிறது, தெய்வ கோபாக்கினையை இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் சுமந்து திரிகிறான். அதாவது தேவனுடைய கோபாக்கினை என்பது ஒரு மயிரிழையில தொங்குவதை போல தொங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையில அவருடைய வாழ்க்கையில அது சந்திக்கும் என்பது தெரியாது. அம்மையாவே இந்த உலகத்துல தேவ கோபாக்கினைக்கு ஒவ்வொரு மனிதனும் உட்பட்டவனாகவே இந்த உலகத்தில் அவன் தெரிகிறவனாக இருக்கிறான். ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு விமோச்சனம், உடைய பாவங்கள் எல்லாமே நீ அறிக்கையிட்டு திரும்ப. சில மக்கள் உண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, சிலர் சொல்லுவாங்க பாவத்தை பட்டியலிட்டு ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யும்படியான காரியங்கள். எனக்கு தெரியும் நிறைய பேர் பட்டியலிட்டு பாவத்தை அறிக்கை செய்தவர்கள். ஆனா அவருடைய வாழ்க்கையில இருதயத்துல பாவ சுபாவம் மாறினதை நான் பார்க்க முடிகிறது. அவருடைய இருதயங்களில தெய்வ சுபாவம் வருகிறதை நான் பார்க்க முடிகிறது. அதே சமயங்களில் அவர்கள் சுயநீதிக்காரியெல்லாம் மாறிவிடுகிறார்கள். நான் மற்றவர்களை விட பரவாயில்லை, அவர்களை விட பரவாயில்லை, நான் என்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு நான் மனம் திரும்பினேன். உண்மையான விதத்துல கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில உணர்கிற உணர்வு என்ன? அவன் செய்த பாவங்களை மாத்திரமல்ல, அவன் ஒரு பாவி என்பதை உணரும். அதுதான் ரட்சிப்புக்குரிய உண்மையான வழி. பவுல் அதைத்தான் சொல்றார், நிர்பந்தமான பாவி நான். ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் கூட தன்னுடைய இருதயத்துல பெரிய பரிசுத்தவான் தான். அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த பல காரியங்களை கொடுத்து அருமையாய் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தின மனுஷன் அவர். ஆனா அவர் என்ன சொல்றாரு? தன்னை குறித்து சொல்லும்படியான காரியத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே பவுல் தன்னுடைய இருதயத்தை நிலையை குறித்து ரொம்ப அருமையாய் பேசுகிறதை பார்க்கிறோம். இங்க என்ன பார்க்கிறோம்? 14வது வசனத்திலிருந்து ரோமர் 7:14-15 வாசிக்கலாம். வாசிக்காத ரோமர் 7:14-15.
மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். பவுல் இந்த இடத்துல உள்ளது உள்ளபடி பேசுறார். வேற ஒண்ணுமே சொல்லல. இந்த இடத்துல ஒண்ணு சொல்றாரு, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது. அவனுடைய வசனம் எப்படி சொல்லுது எனக்கு தெரியுது. நான் அப்படித்தான் நடக்கணும்னு வேத சத்தியம் சொல்லுது. ஆனா நானோ பாவத்துக்கு கீழாக I'm sold under sin. I'm a slave of sin. எனக்குள்ள பாவம்ங்கிற ஒரு பிரமாண ஆளுகை செய்யறதுனால நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் செய்யறது எனக்கே பிரியமில்லை. Be honest with yourself. உங்களை நீங்க நேர்மையா ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னா நீங்களும் நானும் சொல்றது அதுதான். நான் அநேக சமயங்களில் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா இதை செஞ்சிடுறேன். அநேக சமயங்களில் நான் இப்படி பேசியிருக்க கூடாது, நான் பேசிட்டேன். நான் பேசுற தவறுங்கிறது எனக்கு தெரியுது. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆங்காரம் இருக்கு, அது எப்படியாவது கொட்டி தீர்க்கணும். அது எப்படியாவது இதை வெளிப்படுத்தி ஆகணும். அப்பதான் எனக்கு அடங்கும். என்னுடைய வாழ்க்கையில நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். நானே சமயம் செய்யக்கூடாதுன்னு நான் செய்யறதை நினைச்சிட்டு அதை செஞ்சிடுறேன். அதுக்கு பின்னால சமாதானத்தை இழந்து விடுகிறேன். அநேக சமயங்களில் ஆவிக்குரிய காரியங்களை தேடணும்னு நினைக்கிறேன். அவனுடைய ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்க நினைக்கிறேன். ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த தன்மையானது பரவாயில்ல, இப்போலாம் பரவாயில்ல, கருக்கட்டும், அதெல்லாம் தேவையில்லை. உடைய வாழ்க்கையில் அப்படி காரியங்கள் அநேக ஆவிக்குரிய நன்மையான காரியங்களை செய்ய நீ அறிந்திருந்தும் அல்லது தெரிந்திருந்தும் விரும்பியும் கூட நீ செய்ய முடியாதபடிக்கு போய்விடுகிறாய். இதுதான் உண்மையான நம்முடைய நிலை. This is our true condition. We are slaves of sins. பாவத்தின் அடிமைக்கு வேதம் அதெல்லாம் சித்தரிக்கிறது. ஒருவேளை மற்றவர்களுக்குள்ளாக மற்றவர்களோடு ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்பாங்க, பரவாயில்லன்னு நினைக்கலாம். ஆனா வேதமானது நம்முடைய வாழ்க்கையில ஒப்பிடும்படியான தேவனுடைய அளவுகோல் என்னன்னா அவருடைய பிரமாணம், அவருடைய சத்தியம். பவுல் எப்படி சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில மறுக்க முடியாத உண்மை நான் ஒரு பாவி என்கிறது தான். இதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலை வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் கிரியை ஆரம்பிக்கிறார். தன்னுடைய ஆத்ம தேவையை உணராததுனாலதான் இன்னைக்கு நிறைய பேரு அவருடைய வாழ்க்கையில உண்மையான ஆவிக்குரிய விடுதலை பெறுவதே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து ஏன் விலையேறப்பட்டவராக இல்லை? போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம தான் பார்த்தோம். கிறிஸ்து விலையேறப்பட்டவர், விசுவாசிக்கிறவர்களுக்கு விலையேறப்பட்டவர். உன்னுடைய வாழ்க்கையில உண்மையான விடுதலை பெறுவாய்னா உன்னுடைய வாழ்க்கையுடைய மகத்துவமான அந்த காரியத்தை அறிந்து கொள்வாய். ஒரு சமயத்துல ஏறக்குறைய 15-20 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்த ஒரு மனுஷன், சிறைச்சாலையில வெளியில ஒரு மனிதன் குதித்து ஆடிக்கொண்டிருந்தான். அவருடைய சந்தோஷம் நிறைவாய் காணப்பட்டத. பக்கத்துல போன மனுஷன் கேட்டான், என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு? அப்ப அந்த மனுஷன் சொன்னா, என்ன போல நீ 15-20 வருஷம் சிறையில இருந்தா விடுதலை காரியத்தினுடைய மகிழ்ச்சி என்னங்கிறது உனக்கு தெரியும்பா. நான் இவ்வளவு ஆண்டுகளாக சிறைப்பட்டு போயிருந்த இன்னைக்கு விடுதலையாகி விட்டேன். அதனுடைய வாழ்க்கையுடைய ஆத்ம தேவை நீ உணர்ந்திருப்பாயானா கிறிஸ்துவின் விடுதலை சமாதானம் உனக்குள்ளாக மிக பெரிதாய் காணப்படும், மிக உன்னதமானதாய் காணப்படும். இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் போலி இல்ல. கிறிஸ்தவர்களை பார்த்து ஏமாந்து போகாத. அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தை அறியாததுனால அவருடைய வாழ்க்கையில் தோல்வியும் சஞ்சலமும் வருத்தமுமே மிஞ்சி இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை, ரட்சிப்பு இல்லை, மீட்பு இல்லை. அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு மீட்கப்பட்டதாக நினைத்துக் கொள்கிறார்களே ஒழிய உண்மையான தேவாவியாருடைய விடுதலையும் சமாதானமும் அதற்குள்ளாய் செயல்படாத ஒரு கிறிஸ்தவம். இன்றைக்கு உலகத்துல நீங்க பார்க்கிற கிறிஸ்தவம் அதுதான்.
தெய்வ குமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? இன்னைக்கு பல உபதேசங்கள் டிவியிலும் மற்ற அநேக சபைகளிலும் போதிக்கப்படுகிறார். எவ்விதமான கிறிஸ்துவானவர்? பவுல் சொல்றார், வேறு கிறிஸ்துவை போதிக்கிறார்கள். ஆமா, இன்னைக்கு ஒருவேளை உனக்கு சுகம் வேணுமா, அடுவராக ஒரு டாக்டரா, உனக்கு கடனா, உனக்கு கடனை கட்டுறவரா இருக்கிறார், உனக்கு வியாதியா, வியாதி நிற்கிறார், உனக்கு வீடு கட்டணுமா, வீடு கட்டுற இன்ஜினியரா, இப்படித்தான் இயேசுவானவரை இன்றைய கிறிஸ்துவ போதனைகள் சித்தரித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறது. டிவியில் அதனால பல காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் ரட்சகர், இஸ் தி ரிடீமர், அவர் மீட்பர், அவருடைய வாழ்க்கையில அவர் மகத்துவமான மீட்பை கொடுக்கிறவர். அதைத்தான் வேதம் சொல்லுது. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறது பைத்தியம். அதை ரட்சிக்கப்படுகிற நமக்கு ஒரு தெய்வ வேலனா இருக்கிறது. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு பாவி என்னும் போது உன்னுடைய எல்லா பாவத்தையும் நீ உணர்ந்து ஆண்டவரிடத்தில் வருகிறார். நீ செய்த பாவங்கள், செய்ய போகிற பாவங்கள் எல்லாத்துக்காகவும் நான் இயேசுவான சிலுவையில மறுத்திருக்கிறேன். ஆனா நீ உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை பெற்ற பின்பாக உன்னுடைய பழைய வாழ்க்கையினுடைய பாவத்தின் அடிமைத்தனத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டாய், விடுதலையை பெற்றிருப்பாய். ஆனால் கூட நீ பாவமே செய்யாத ஒரு மனுஷனாய் வாழ முடியாது. அப்ப நீ சிலுவையில வருகிறாய், உடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் உடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படும்படியாக ஆண்டவரே என்னை கழுவியவர் என்று சொல்கிறார். அந்த ஆயக்காரனை போல பாவியாக கிருபையாக ஆண்டவரே, உன்னுடைய விடுதலை தேவை, உன்னுடைய சமாதானம் தேவை. அவ்விதமாக உன்னுடைய வாழ்க்கையில நீ தேவனிடத்துல வருகிறாய். அப்ப ஆண்டவர் கிருபையாக உன்னை மன்னிக்கிறார். சரி, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. அப்ப நீ பரலோக ராஜ்யம் போக முடியுமா? முடியாது. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரலோக ராஜ்யம் போக முடியாது. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாத நீதி உனக்கு தேவை. You need the righteousness of God to go to heaven. அது ரொம்ப முக்கியம். அதைத்தான் இங்க பவுல் இந்த நாளில நான் சொல்ல முடியாத காரியத்தின் மூலமாக பேசுகிறதை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே கிறிஸ்துவானவர் ஒரு பாவியின் வாழ்க்கையில அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய பாவ சுபாவங்களை மாற்றுகிறது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு புதிய காரியத்தை கொடுக்கிறார். அது என்ன? நீதியை கொடுக்கிறார். அவருடைய நீதியை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல இங்கே அதைத்தான் சொல்றது நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1:31 வசனம் யாராவது வாசிக்கலாம்? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். He is the wisdom, He is the righteousness. உனக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போனார். அவருடைய வாழ்க்கையில ஆதியாகமம் புத்தகத்தை பார்க்கிறீர்களா, இந்த அவல நிலைக்கு உள்ளான நம்முடைய மூத்த முதலாவது தகப்பன் தாயை பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் தாமே இவர்களை மகத்துவமானவராக சிருஷ்டித்தார். தெய்வீக தன்மைகளோடு கூட சிருஷ்டித்தார். அவருடைய வாழ்க்கையில தேவனோடு கூட கொண்டிருந்த உறவில் அவர்கள் தாமே சந்தோஷத்தோடு கூட கழித்துக் கொண்டிருந்த வாழ்க்கையில் அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்களுக்காக சகலத்தை உண்டாக்கினார். தேவாதி தேவன் அவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் அவனிடத்தில் கொண்டு வந்து அவன் வைத்த பெயர் அங்கே அந்த மிருகத்துக்கும் மற்றதுக்கும் இடப்படுகிறது. He was a special child of God. தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளையாய் காணப்படுகிறார். தேவன் அந்த பெயரை வைக்கல, இந்த பெயரை எல்லாத்தையும் அங்கே அவன் தாமே வைக்கும்படியாக அங்கே கொண்டு வரப்படுகிறதை பார்க்கிறோம். அவன் என்ன பெயரை எழுதுகிறானோ அவ்விதமான பெயர் அதற்கு இடப்படுகிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருடைய அருமையான காரியத்துக்கு செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவனுக்கு ஏற்ற ஒரு அழகான துணையை உண்டாக்குவதை பார்க்கிறோம். கணவன் மனைவி உறவு மிக முக்கியமானது. ஏன்னா ஒரு மனைவியானவள் கணவனுடைய எலும்பிலிருந்து எடுக்கப்பட்ட
எப்ப அது நடந்தது? தேவனுடைய நித்திய திட்டத்தில் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட ஒரு நியமிப்பு. அமிதமாக இந்த ஏற்றத்தினை உண்டாக்கி ஆண்டவர் தாமே எல்லாவற்றையும் அருமையாய் கொண்டு வந்து அவரிடத்துல அவர்கள் இருவருமாக இருக்கும் பொழுது சந்தோஷமான வேளையில அவர் என்ன செய்யறாரு பாருங்க. 19வது வசனம், ஆதியாகமம் 2:19 வாசிங்களே. தேவனாகிய கர்த்தர் வெளியில் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. ஆதாம் ஏவாள் விசேஷத்திரளாய் காணப்பட்டார்கள். ஆனா அதுவே பாவம் செய்த பொழுது, தேவனுடைய அந்த பிரமாணத்தை மீறின பொழுது அவர்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறதை பார்க்கிறோம். அப்படியே வாழ்க்கையில பாவம் எப்பவுமே சஞ்சலத்தினுடைய தெரிந்து கொள்ளுங்க. ஆகவே இந்த உலகத்துல பாவத்தின் ஆளுகையினுடைய புதிய விஷம் தாக்கப்பட்டு இந்த உலகமானது சபிக்கப்பட்ட ஒன்றாய் காணப்படுகிறது. தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிற வேளையில அங்கே தேவன் தாமே அவனுக்காக செய்யப்படியான காரியத்தை ஆதியாகமம் 3:21 வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படியாக மிருகமானது அடிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துல நம்முடைய நிர்வாணம், அந்த ஆவிக்குரிய நிர்வாணத்தை மூடும்படியாக வந்த ரட்சகர். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கையில நீ விசுவாசத்தோடு தேவனுடைய நீதியை சுதந்திரிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பாவத்துக்காக மனம் திரும்புகிறது மாத்திரமல்ல, அந்த நீதியை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரிடத்தில் வருகிறார். ரோமர் 10வது அதிகாரத்துக்கு திருப்பீர்களானால் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ரோமன்ஸ் 10th chapter. இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவருடைய இந்த மகத்துவமான காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துல அவர் வாழ்ந்த நாட்களில, சிலுவையில வாழ்ந்த நாட்களில உனக்காக நீதியை சம்பாதித்து வாழ்ந்தார். அவர் இந்த உலகத்துல மனிதனாக அவதாரத்து வாழ்ந்த 33 ஆண்டுகள் உனக்கு நீதியை சம்பாதிக்கும்படியாக இந்த உலகத்துல அங்கே அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் வாழ்ந்தார். சிலுவையில மரிக்கும் பொழுது அவருடைய பாவத்தை நிவாரண பலியாக மரித்தார். ஆகவேதான் இந்த மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள் யோவான் நிருபத்தில் எழுதுகிறார். அதாவது மாம்சத்தில் வாழ்ந்த கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டது மாத்திரமல்ல, உனக்கு நீதியை கொடுக்கும்படியாக நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றார். ஆண்டவர் சொன்னார், இவைகளை செய்கிற ஆத்துமா பிழைக்கும். மோசேய ஆண்டவர் அந்த இஸ்ரேல் மக்கள் சீனாய் வனாந்தரத்தின் பக்கமாக அழைத்து செல்லப்பட்டு ஆண்டவர் பிரமாணங்களை கொடுத்து சொன்னார், இந்த பிரமாணங்களை கடைபிடிக்கிறவர்கள் பிழைப்பார்கள், ஆத்தும மரணத்திலிருந்து பிழைப்பார்கள், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஆகவே இந்த உலகத்தில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரம் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்து செல்லாது. அந்த நீதியை எடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த நீதியை விசுவாசத்தினால சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அந்த நீதியை உனக்கு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் சம்பாதித்து வைத்திருக்கிறார். ரோமர் 10வது அதிகாரத்தில் நாம் அதுதான் அங்கே எவ்விதமாக ஆண்டவர் தாமே அந்த காரியத்தை செயல்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்க பாருங்க, 5 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ரோமர் 10:5 மோசே நியாயப்பிரமாணத்தினாலும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். இந்த பிரமாணத்தை செய்கிறவர் பிழைப்பான், அதாவது ஆத்தும மரணத்திலிருந்து பிழைப்பான். விசுவாசத்தினாலும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர
நீ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா நீ நானும் பாவத்தன்மை. அந்த பிரமாணத்துல ஒன்னும் நிறைவேற்றினா கூட அவன் பரலோகத்தை போக முடியாது. ஆனா முழுமையாக இயேசுவானவர் இந்த உலகத்துல மனிதனாக வாழ்ந்த காலத்துல அவருடைய மக்களுக்காக அவர் ஒரு பாவம் செய்யாதவராக நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக ஆகவேதான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்து என்ன சொன்னார், நம்மளுடைய வாழ்க்கையில பரலோகராஜ்யம் போகணும்னா கிறிஸ்துவானவர் நீதியாய் காணப்படணும். கிறிஸ்துவானவர் நிறைவேற்றின நீதியை நீ சுதந்திரித்துக் கொள்ள. அது எப்படி? விசுவாசத்தின் மூலமாக. ஒரு மெய்யான ஒரு பாவி அவருடைய வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்படுவது மாத்திரமல்ல, இந்த நீதி அவருடைய சுபாவங்கள் மாற்றப்படுவது மாத்திரமல்ல, அவன் கிறிஸ்துவின் நீதியை சுதந்திரித்துக் கொள்கிறான். அவருடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்துவானவருடைய நீதியை அவன் தாமே கருத்துக் கொள்கிறான். அவன் ஏசாயாவின் புத்தகம் 61வது அதிகாரத்தில் விதமாய் நாம் வாசிக்கிறோம். ஏசாயாவின் புத்தகம் 61வது அதிகாரத்துல விதமாக தேவனுடைய வார்த்தையானது மிக அழகாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 61 10வது வசனம் வாசிக்கிறாரோ? ஏசாயா 61:10. 868வது பக்கம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஒரு பாவியின் வாழ்க்கையில, அதாவது அழுக்கான சேத்துல அப்படியே முழுகி போய் இருக்கிற ஒரு மனுஷன், அவனை எடுத்து அழகா சோப்பெல்லாம் போட்டு ஷாம்பெல்லாம் போட்டு நல்லா குளிப்பாட்டி அவனுக்கு புதிய அழகான வஸ்திரத்தை உடுத்துவதுதான் ஒரு பாவிக்கு தேவன் செய்யும்படியான ரட்சிப்பின் காரியத்தின் நிழலாக இருக்கிறது. நீங்களுடைய வாழ்க்கையில் அழுக்கான கந்தையாய் அனைந்த நிலையில உழையான சேற்றில மூழ்கிக் கொண்டிருந்தால் உடைய பாவத்தினுடைய அகோரப்படியினால நீ உழையான சேருன்னா என்ன? நீ பாவத்திலிருந்து வெளிவர விரும்பினாலும் வெளிவர முடிவதில்லை. நீ இன்னமாய் கீழே விழுகிறாய். கொஞ்சம் எழுப்பி வர பார்க்கிற, ஆனால் மறுபடியும் கீழே விழுகிற. கொஞ்சம் ஆவிக்குரிய நிலையில வாழ வேண்டும் என்று இருக்கிறாய், ஆனால் பின்னாக இன்னும் அதிகமாக வெளிவிடுகிறாய். அதான் உழையான சேரு. உடைய வாழ்க்கையில வாழ்ந்த விதமான நிலையில் இருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்து உடைய சொந்த முயற்சியினால நீ முயற்சித்த வாழ்க்கையினால் தோல்வியாய் போயிற்று. ஆனா இப்ப ஆண்டவரா உன்னை சங்கீதக்காரர் சொன்ன உழையான சேற்றிருந்தனை தூக்கி எடுத்து கழுவி, அந்த கழுவுறதுக்கு என்ன? தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் கழுவினார். ஆகவேதான் பவுல் சொன்ன மாதிரி என்னில் அன்பு கூர்ந்து, ஆண்டவரே நான் ஒரு பாவியான மனுஷன், என்னை மற்றவர்களும் விரும்ப முடியல, என்னை நானே விரும்பிக் கொள்ள முடியல, நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழாத ஒரு நபர். ஆனா என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக உண்மை ஒப்புக் கொடுத்த அந்த கிறிஸ்துவானவரே, உண்மையே நான் நேசிக்கிறேன். உண்மையான கிறிஸ்துவம் இயேசுவை நேசிக்கிறது. இயேசுவை நேசிக்கிறதுனா அவருடைய சரீரம், இயேசுவின் சரீர சபை. நீ மெய்யான ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவை இருப்பானால் அந்த கிறிஸ்துவின் அன்பு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை நேசிக்கும். சபையின் அங்கமாகிய அவருடைய சரீரத்தின் தலையாய் காணப்படுகிற அந்த அங்கத்தை நேசிக்கும். சபையின் ஐக்கியம், தேவனுடைய பிள்ளைகளின் ஐக்கியம், தேவனுடைய சபையை நாடி வருகிற காரியம். ஓ உனக்குள்ளாய் காணப்படும். உன்னை பார்த்து ஏன் வரல, ஏன் வரல, ஏன் வரல? நீ ரட்சிக்கப்படலாகவே வரல, அவ்வளவுதான். உனக்குள்ள தேவாவியாருடைய செயல் எல்லாமே நீ வரல. உன்னை பிடிச்சு இழுக்க முடியாது. தேவாவியானவர் உனக்குள்ள கிரியை செய்வார். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஆத்மாவில் ஆண்டவரே உமக்காக நான் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு தேவை. ஆகவேதான் ஏசாயா சொல்ற 10வது வசனத்துல கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது.
I rejoice. Oh, I am overwhelmed. அருமையான சகோதரனே சகோதரியுடைய வாழ்க்கையில கிறிஸ்து இருப்பாரானா உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தினுடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். ஆனா ஒண்ணு சொல்றேன், கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கையை போல நிர்பந்தமான வாழ்க்கை ஒன்றுமில்லை. There is no wretched life. There is a life without Christ. ஒருவேளை எதை பெற்றிருந்தாலும் சரி, you will be a wretched person. நீ நிர்பந்தமான நபர் தான். உனக்குள்ள சமாதானம் இல்லை, உனக்கு விடுதலை இல்லை. You don't have hope to live in this life. இந்த உலகத்தில் வாழ முடியாத வாழ்க்கைக்குரிய நம்பிக்கை உனக்கு இல்லை. ஏன்? கிறிஸ்து இல்லை உன்னுடைய வாழ்க்கையில். கிறிஸ்து தாமே உனக்கு தேவை. You need Christ. கிறிஸ்தவம் என்பது மற்ற சடங்காச்சாரங்களை சார்ந்து இல்லை. நீ ஆலயத்துக்கு போறது, ஜெபிக்கிறது, அதை பண்றது, இதை பண்றது இல்லை. கிறிஸ்தவம் என்பது ஒரு நபரை சார்ந்து இருக்கிறது. நான் கடந்த நூற்றாண்டுல ஒரு டாக்டர், ஒரு அமெரிக்கன் டாக்டர், சைனாவில் உழைத்த அந்த டாக்டர், அவர் எழுதியிருக்கிறார், கிறிஸ்தவம் என்பது ஒரு நபரை சார்ந்தது. God gave this person. தேவன் இந்த நபரை கொடுத்தார். இந்த நபர் என்னுடைய வாழ்க்கையில செயல்பட்டார். இந்த நபரை விசுவாசிப்பதே என்னுடைய வாழ்க்கையின் கிறிஸ்தவம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவம் என்பது வேறு ஒன்றும் இல்லை. உனக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன உறவுங்கிறது தான் கிறிஸ்தவம். What about the relationship between you and Christ? அதுதான் கிறிஸ்தவம். நீ அவரை நேசிக்க முடிகிறதா? அவரே உன்னுடைய வாழ்க்கையின் மையமாய் காணப்படுகிறாரா? அவருக்காக வாழுகிற வாழ்க்கை இருக்கா? இந்த தேசம் நிறைய மிஷினரிகளை சம்பாதித்தது. நான் ஒரு சமயத்துல ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போனேன். அப்ப போனப்ப ஒருவேளை ஒரு பிஹெச்டி எழுதுறவன்னு நினைக்கிறேன். அவங்க இங்க கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு கிறிஸ்தவ கல்லறையில காணப்படுகிற முக்கியமான சில கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய வாழ்க்கையின் சுருக்கங்களை எழுதும்படியாக அந்த கல்லறை போட்டோ எடுத்து எழுதப்பட்டிருந்தது. நான் இப்ப நினைக்கிறேன், ஒருவேளை எனக்கு ஒரு காப்பி அதை கிடைச்சிருந்தா பரவாயில்ல. நான் 2 நாளைக்கு முன்னால் நினைச்சேன், போய் அந்த இடத்தை பார்க்கணும். அவருடைய வாழ்க்கையில பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் எவ்வளோ. அந்த நாட்களில் வசதி இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. There was no comfort. அவங்களுக்கு மாற்று வண்டினா எத்தனையோ மிஷினரிகள். ஜெசிமன் பிராண்ட் சேலத்துல ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அங்கே சேந்தமங்கலம் வரைக்கும் மாட்டு வண்டியில், அந்த நாட்டில் ரோடு எல்லாம் கூட சரியான இல்லை. தங்களுடைய குழந்தைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு, சின்ன குழந்தைகள் அங்க விதமா மாட்டு வண்டிகளில பிரயாணம் செய்து பல இடங்களில போய் இந்த இயேசுவை அறிவித்தார்கள். ஏன்? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கியது. கிறிஸ்துவின் அன்பு ஒரு மனுஷனை நெருக்கியது. கிறிஸ்தவம் அந்த அன்பு உன்னை நெருக்கியதுனால நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்க. ஒருவேளை நீ உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பது நல்லது. ஏன்னு கேட்டா, இது கிருபையின் காலம், இது இரக்கத்தின் காலம். உனக்கும் எனக்கும் இது தருணம் எப்பவுமே இருக்காது. ஆனா இது கிருபையின் காலம். இப்ப நீ தேவனை பற்றி கொள்ளலன்னா, ஒருவேளை உனக்கு எவ்வளவு காலம் இந்த கிருபையின் காலம் எனக்கு தெரியாது. ஆனா இன்று இப்பொழுதே ரட்சணிய நாம் இயேசுவே பாவியாக கிருபையா இருந்த ஈஸ்வரன் உம்முடைய நீதியினால் என்னை தனிப்பை தரணும். இந்த உலகத்துல கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அந்த நீதியை ஒரு பாவிக்கு கொடுக்கிறார். நீதியின் வஸ்திரம் தரிக்கிற நேரத்துல அவனுக்குள்ள சந்தோஷம், கழிகூறுதல் காணப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கையில விடுதலையானது காணப்படுகிறது. அங்கே என்ன சித்தரிக்கிறது பாருங்க. ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல மனமோளன் 10வது வசனத்தின் நடுவுல மனமோளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மனவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு கொடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அவருடைய வாழ்க்கைய ரோப் ஆஃப் ரைச்சஸ்னஸ் உளையான சேற்றில் அமிழ்ந்து கொண்டிருந்த உனக்கு ஏன் இந்த இயேசுவானவர் உன்னை நேசிக்கணும்? இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ படிப்பாளிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஞானவான்கள் இருக்கிறாங்க. இவ்வளவு பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, பட்டம் இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்களுக்கெல்லாம் கிறிஸ்து பைத்தியமா இருக்கிறார். கிறிஸ்துவா அது யார்? ஒருவேளை இந்த உலகத்தில் கிறிஸ்துவா கிறிஸ்தவருடைய கடவுள். ஆனா எங்களுக்கும் 338 கோடி
கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து விக்கிரகங்களை கொண்டு போய் வைத்து அதை தொழுது விடுகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையில ரட்சிக்க மாட்டாத, தன்னுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்க மாட்டாத, நித்தியமான நம்பிக்கை கொடுக்க மாட்டாத விக்கிரகங்களை தொழுது கொள்ளும்படியாக அவருடைய வாழ்க்கையில அங்கே அபிதமாக கோயிலை கட்டி போய் அதன் முன்பாக தொழுது கொள்கிறார். ஓ, வேதம் சொல்லுகிறது அவருடைய கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறார். உலகத்தின் அதிபதியானவன் மனக்கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறார். ஓ, இந்த இடத்துல இருக்கிற நீ மனக்கண்கள் குருடாய் போயிருப்பாயனா? தேவனுடைய கண்களை திறக்கிற வாழ்க்கையில மிஷனரிகள் இந்திய தேசத்துல வந்து விதமாக உழைத்தார்கள். சமீபத்தில் நான் ஒரு பரமானந்த ஐயர்னு சொல்லி சில சமயத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். ராயபுரம் மெட்ராஸ்ல ஆண்டவருக்காக உழைத்த ஒரு மனுஷன். அவருடைய வாழ்க்கையில அவர் தேவன் அவரை ரட்சித்த பொழுது அவர் வீட்டுக்கு அநேக மக்கள் வந்து ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பினாங்க. அந்த நாட்களில சபை சிஎஸ்ஐ சர்ச்ல அந்த நாட்களில் பயம் உண்டாயிடுச்சு. இவர்கிட்ட நிறைய பேர் ஆத்மாக்கள் போறாங்க. அவர் ஒரு ட்ரில் மாஸ்டர், விளையாட்டு போதிக்கிற மாஸ்டர், அதாவது பிசிக்கல் எஜுகேஷன் போதிக்கிறவர், பிஇடி, பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். அப்ப என்ன பண்ணாங்க, எவரு கிறிஸ்துவை கண்டுகொண்ட பின்பாக இவர்கள் காணப்பட்ட அந்த மகத்துவமான அன்பும் கிருபையும் அந்த கிறிஸ்துவனுடைய மீட்பையும் கண்ட ஜனங்கள் ஆலயத்துக்கு போவதை விட்டுட்டு இவர்கிட்ட வந்து அவனுடைய சத்தியத்தை கேட்டு அநேகர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள். சபை போதகர்களுக்கு பொறாமை வந்துருச்சு. என்ன இப்படி, அது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல அவர் பிஇடியா ஒர்க் பண்றாரு, இவரை வேலையை விட்டு நீக்கினா ஒரு வேலை பேசாம இருப்பாருன்னு சொல்லி அவரை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா டே ஒரு ஆள் அனுப்பிச்சாங்க அந்த சர்ச்சில் இருந்து, நீ வந்து செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லு, உனக்கு மறுபடியும் வேலையை கொடுப்பேன். ஆனா அவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில இயேசு போதுமானவர், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தோடு செய்திருக்கிறார், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றபடியாக நீங்கள் கருவியாக செயல்பட்டிருக்கிறீங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்தார். ஓ, தேவன் வல்லமையாக அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வதித்தார். கடைசி நாட்களில் கூட அவர் எழுதுகிறார். அவருடைய சுயசரிதையை நான் வாசித்தேன். அவருடைய பிரசங்கம் எல்லாம் என்ன, கிறிஸ்து தான். அந்த நாட்களில் 40 வருஷத்துக்கு மேல அவர் உழைத்தார். அவருக்கு அங்கு அமிதமாக டென்ஷன் கூட கிடையாது. ஆனா ஒன்று சொன்னார், இயேசு என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை பராமரிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவானவர் சகலமும் நமக்கு போதுமானவராக காணப்படும். ஆகவே ஒரு பாவியின் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியம், அவன் பாவங்களை மன்னிக்கிறார். நீ அதோடு கூட நின்றுட்டு வரலாம் போக முடியாது. முதலாவது நீ ஒரு பாவிங்கிறது ஆண்டிடத்துல. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, உன்னுடைய நீதி கந்தையை போல இருக்கிறது, குப்பையை போல இருக்கிறது. அவங்க அவருடைய நீதியை பெறும்படியாக நீ கிறிஸ்துவனிடத்துல வரும், சபையில் ஐக்கியப்படுகிறார். அந்த நீதியை பெறும்படியான வாழ்க்கைக்குள்ளாக வளரும்படியாக சபையின் காரியங்கள் இருக்கிறது. இந்த சேலத்தில் எல்லாம் எத்தனையோ மிஷனரிகள் வந்து தியானம் பண்ணாங்க. இந்த இந்திய தேசத்தில் எத்தனையோ மிஷனரிகள் வந்து அவருடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தாங்க. அதுதான் கிறிஸ்தவம். அதைத்தான் பவுல் சொல்றாங்க. நம்ம அந்த பிரசங்கத்தினுடைய பகுதிக்கு முக்கியமா போகவே முடியல. ஆனா அந்த பகுதியை மாத்திரம் முடிச்சு நான் அங்கே செல்லுபடியாக முடிக்க விரும்புகிறேன். அங்கே 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 31வது வசனத்தில், 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 31வது வசனத்தில், 1 Corinthians 1:31, அவரே தேவனால் நமக்கு ஞானம், நீதியும் பரிசுத்தமும், கிறிஸ்து உனக்குள்ள வரும் பொழுது நீ பரிசுத்தமாக்கப்படுகிறாய். You are sanctified. சுபாவங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறதுனா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் எல்லாம் முழுசா மாறுகிறதில்ல. ஆனா அவனுடைய வாழ்க்கையில படிப்படியாக அவன் பாவ சுபாவங்களுக்கு விடுதலை பெற்று வாழுகிற ஒரு வாழ்க்கையின் காரியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார். மீட்புமான வாழ்க்கையில பரிசுத்தமான ஒரு
வாழ்க்கைக்குள்ள வாழுகிற பரிசுத்த வாழ்க்கைங்கிறதுல ரெண்டு காரியம் சொல்லலாம். ஒண்ணு, உன்னுடைய வாழ்க்கையில பாவ சுபாவங்களிலிருந்து விடுதலை பெறுகிறது. சாங்டிஃபிகேஷன் is the deliverance from your sinful nature. படிப்படியா வருது. உனக்குள்ள பாவ சுபாவத்திலிருந்து விடுதலை பெற பெற தெய்வீக சுபாவத்தில் நீ வளர்கிறாய். You grow in the godly nature. You grow in faith. விசுவாசத்தில் வளர்கிறாய். You grow in God's love. தேவனுடைய அன்பில் வளர்கிறாய். You grow in love for the things of God. தேவனுடைய காரியங்களை நேசிக்கிறதை வளர்கிறாய். சபையை நேசிக்கிறது வளர்கிறாய். ஆத்துமாக்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்லுகிறது வளர்கிறாய். ஆகவே ரெண்டு காரியம் ஒரு மனுஷன் நடைபெறுகிறது. ஒன்று, அவன் பாவிக்கிறவன் நம் பாவத்தை மன்னிக்கப்பட்ட பாவ சுபாவத்தின் அடிமைக்கு வந்து விடுதலை. இன்னொரு பக்கம் அவன் தெய்வீக சாயலில் வளர்கிறான். grow in the likeness. ஆகவே யாரை முன்குறித்தாரோ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்து நீ ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ வருஷம், 20 வருஷம், 30 வருஷம். ஆனா இந்த ரெண்டு காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறதா? Is it happening in your life? If you are really saved, yes, two things will go hand in hand. இந்த ரெண்டு நடைபெற்று கொண்டிருக்கிற வாழ்க்கை தேவன் அதிகமாக கிருபை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய வெளிச்சம் கிருபை மாறாதது. அருமையான சகோதரனே, உன்னை ஒருவேளை நீ கேட்கலாம், இந்த சத்தியத்துல பார்க்கும்போது உங்களில் எத்தனை பேர் நான் உண்மையாலுமே இந்த காரியம் நடைபெறுகிறது உண்மையா சாட்சி சொல்ல முடியும்னு நான் இந்த காலையில உன்னிடத்துல நேர்மையா நான் கேட்கிறேன். உண்மையா நடைபெறுகிறதா? இல்லைன்னா உடைய வாழ்க்கையில நீ தயவு செய்து நீ ரட்சிக்கப்பட்ட நீ ஏமாந்து போகாத. நான் வெளிப்படையா சொல்றேன், நீ ரட்சிக்கப்பட ஒருவேளை நீ கேட்கலாம், அப்படின்னா என்ன செய்யறது? அப்படின்னா நீ என்ன செய்யணும்? தேவனிடத்துல நீ உண்மையாலுமே தாழ்த்தி வா. ஆண்டவரே, நான் இந்த சத்தியத்தை கேட்டபடி என்னுடைய வாழ்க்கை இல்லை. My life is not after this according to the word of God. I am lacking. நான் இல்ல ஆண்டவரே, உன்னை தாழ்த்து. கேட்டதோட நீ போயிட்டே இருப்பேனா எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னுடைய வாழ்க்கை வேதம் சொல்லுது, மாரிக்காலம் போச்சு, மழைக்காலம் போச்சு, கோடை காலம் போச்சு, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. இந்த ஒருவர் இந்த ஆலயத்தில் எத்தனையோ வருஷம் நீ வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம். Still you are not saved. நான் அந்த வருத்தத்தோட சொல்றேன். ஆனா இந்த கிருபையின் காலம் விட்டுறாத. இந்த காலத்தை நீ விட்டு விடுவாயானால் உனக்கு கிருபையின் காரியமாகவே நீ செய்ய வேண்டியதா ரெண்டு. நான் பாவின்னு தேவனிடத்துல வா. உன்னுடைய நீதியெல்லாம் தந்தை குப்பை என்று சொல்லு. இன்னொன்னு, ஆண்டவரே உன்னுடைய நீதியை எனக்கு தான். நீதியின் வஸ்திரத்தினால் என்னை தருவி. உன்னுடைய சபையை நேசி. ஆனா ஒண்ணுங்க, கிறிஸ்துவை நேசிக்கிறவங்களால சபையை நேசிக்காம இருக்க முடியாது. நீ ஆலயத்துக்கு வர்றது, தேவனுடைய காரியங்களை தேடுகிறது உனக்கு இயற்கையான ஒரு காரியமாய் காணப்படும். அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படாத மக்களை பார்க்கிறது, அவர்களுக்காக மனது முழுக்க ஆண்டவருக்காக யாரும் இயேசுவை பற்றி பேச நான் யாரிடத்திலாவது பேச விரும்புகிறேன். எப்படியாவது சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏதாவது ஒரு விதத்தில் அவனுடைய சத்தியம் போகும். ஒரு சில 2 நாள் 3 நாட்கள் முன்பு அருக்காட்டில் இந்த கிளினிக்ல போய் வசனங்கள்லாம் அந்த ஜப்பர் வச்சு ஆணி அடிச்சு அந்த கிளினிக்ல வசனங்கள் ஒரு ஸ்டாண்ட் வச்சு ட்ராக்ஸ் புக்ஸ் எல்லாம் வச்சு சொல்ல முடியாது. தேவன் அந்த கிளினிக் மூலமாக ஒரு சில ஆத்துமாக்கள் அதை வாசிக்கும் போது ஆவியானோர் பேசக்கூடிய ஏதாவது ஒரு விதத்தில் ஹட்சன் டெய்லர் இருந்த மனுஷனுடைய வாழ்க்கைய சைனாவில் வல்லமையாய் கர்த்தர் உபயோகப்படுத்தின மிஷனரி 1000 மிஷனரிகள் அவர் ஆரம்பித்த சைனா இங்கிலாந்து மிஷன்றதுல உழைத்தாங்க. எத்தனையோ பேர் ஆண்டவருக்காக தன்னுடைய ஜீவனைய பலியாக கொடுத்தாங்க. அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டது எப்படின்னா, அவங்க அப்பா லைப்ரரியில போய் ஒரு சின்ன டிராக்ட் எடுத்து வாசிச்சார். இயேசு எனக்காக மறுத்தார். அந்த வசனம் தான் அவரை தொட்டு ரட்சித்து மாற்றினார். ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவர் அந்த நாட்களிலேயே அங்க லண்டன்ல படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு வாலிபனா ஆண்டவருக்கு தன்னை ஆயத்தப்படுத்தார். 19 வயசுல
சைனாவில் போய் உழைக்க முடியாத மிஷினரியா ஒப்புக் கொடுத்தார். வயசு கிறிஸ்துவின் அன்பனை நெருக்கியது. அதுதாங்க ரட்சிப்பது. வேதம் போதிக்கிற ரட்சிப்பாங்க. அவ்விதமான மக்களுக்கு தான் பரலோகம். சும்மா நான் ஏதோ இயேசுவை நம்பினேன், விசுவாசத்தை ஆலயத்துக்கு போனேன், ஜெபம் பண்ணேன், பரலோகம் அவ்விதமான மக்களுக்கு. ஏன்னா இந்த உலகத்துல பெரிய பாவம் அவங்க செஞ்சது என்னன்னா, இலவசமான இந்த ரட்சிப்பு, இலவசமான மீட்பு கொடுத்தத வேண்டாம்னு சொன்னாங்க. அதுதான் அவங்களுடைய ஆகும். It is not the problem of sin, but the problem of sin. பாவத்தினுடைய கேள்வி இல்லை, குமாரனுடைய கேள்வி. நான் உனக்காக இந்த பலியாய் ஒப்புக் கொடுத்தேன், என் நீதியை நான் உனக்காக சம்பாதித்து வைத்து கொடுத்தேன், ஆனா நீ அவைகளை வேண்டாம்னு சொல்லிட்ட. ஆகவே நீ நரக ஆக்கினைப்படுத்த. ஆனா உனக்கும் கண்களுக்கும் பார்க்க இந்த உலகத்துல பாவியாய் வாழ்ந்தவன், உலகத்தின் மக்கள் எல்லாம் மோசம்னு சொல்லி சொன்ன மனுஷன். ஆனா கல்வாரி என்ற வந்த பொழுது நான் பாவின்னு சொன்னேன். அந்த ஆழக்கான தன்னை தாழ்த்தி உடைய வாழ்க்கையில சிலுவையை வந்து தன்னை தாழ்த்தி ரட்சிக்கிறது. அந்த நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டான். அவன் பரல. ஆகவேதான் ஆயக்காரரும் வேசிகளும் உலகம்பாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். பரிசேயரும் சரிசேயரும் அதில் பிரவேசிப்பான். இந்த இடத்துல இருக்கிற ஒருவருக்கும் அந்த நிலை இருக்கிறது. இயேசுவே என்னை ரட்சியும் என்று சொன்னார். பாவியாக கிருபையாக என்று சொன்னார். பாவிகளில் பிரதான பாவி என்று சொன்னார். சிலுவையை ரட்சித்து உனக்கு உரியதாக. நான் ரோட்ல போகும்பொழுது நான் நினைக்கிறேன், இவ்வளவு அழகான காட்டுல போனாங்க, இவ்வளவு பெரிய மனிதர்கள், இவ்வளவு பெரிய, ஆனா எங்க வாழ்க்கையில எல்லாம் இலவசமா இந்த ரட்சிப்பு தெரியாததுனால ஐயோ இந்த ஆத்மாக்கள் நரகத்திற்குள்ளாக இருக்கிறார். நான் ஒரு வெப்சைட் எடுப்போம், இதை கடைசியாக முடிக்கிற வெப்சைட் பிரீத்திங் எர்த்ன்னு சொல்லி உலக படம் போட்டு அதுல இந்த உலகத்துல எத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுல இருக்கும். அதுல பட்டியல் வந்துட்டே இருக்காங்க. நான் அதை ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிட்டு போய் வெளியே குளிக்கிறத மற்ற பண்ணிட்டு நான் வந்து பார்ப்பேன். உலகத்துல எத்தனை பேர் செத்து போனாங்க? 900 2000 5000. ஒருவேளை நான் ஒரு 3/4 மணி நேரம் நடிச்சு வந்து பார்க்கும்போது ஐயோ இந்த ஆத்மாக்களுடைய நிலை என்ன? ரட்சிக்கப்படும்படியாக இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்க இந்த உயர்வு உலகத்துல வேற எதுனாலும் இல்லை, கிறிஸ்து மாத்திரம். ஆகவே நான் ரட்சிக்கும். ஆகவே ஆகவே இந்த உலகத்துல எதினாலும் ஒரு மனுஷ பரலோகராஜ்யம் போக முடியாது. ஒரே ஒரு நாமம் இயேசு. இந்த இயேசுவுக்கு முன்னும் உள்ள உறவு, அதன் மூலமாய் பெற்றுக்கொள்கிற ரட்சிப்பு, அதன் மூலமாய் இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்கிற சமாதானம். இது இலவசமானது. நீ கரையை கொடுத்து வாங்க முடியாது. இலவசமான உன்னை தாழ்த்துவதன் மூலமாகத்தான். உன்னை தாழ்த்துவையா அதனுடைய இருதய கடினத்துல தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. வேமையானே வேண்டாம், உன்னை தாழ்த்து. இயேசுவானவர் வருத்தப்பட்டு பாதிச்ச மக்களை நீங்கள் எங்கத்துல அவரிடத்துல போ, வேற எங்கேயும் போகாத. Never go to any man. எந்த ஒரு போதகருமே ரட்சிக்க முடியாது. ஆனா இயேசுவானவர் ரட்சிக்க முடியும். அவரிடத்துல நீ போ. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அவரிடத்துல எனக்கு ஒரு வசனம், தன் சொந்த குமாரனையே பலியாய் ஒப்புக் கொடுத்தவர் மற்ற எல்லாத்தையும் கூட விடாதிருப்பது எப்படி? ஆகவே நான் அநேகர் உங்களுக்காகலாம் ஜெபம் பண்ண ஆண்டவரே நிறைய இடத்துல ரட்சிக்கும் கிரியை செய்யும். ஆனா விசுவாசிக்கிற ஆண்டவரோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வார். எங்கள் கிருபை விளக்கமுள்ள உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, இந்த உலகத்துல இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ரட்சிக்கப்படும்படியாக இந்த நாமம் மாத்திரமே கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்தில் ஒருவர் எந்த தேசத்தாக இருந்தாலும் சரி, எந்த மனிதன் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு நாமம் மாத்திரமே ரட்சிக்கும்படியான நாமமாய் கொடுக்கும். அது இயேசு. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த ஆலயத்தை கடந்து போற எத்தனையோ மக்களுக்காக சொல்லுங்கள்.
ஒருவேளை ஆண்டவரே இந்த 3 நாட்கள் இந்த பண்டிகையின் காலங்களில் எவ்வளவு திரள் கூட்டமான மக்கள் அகையங்கமாய் ஓடுகிறதை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவரே வாழ்க்கை எவ்வளவு குறுகியதாக காண்கிறோம். மனித வாழ்க்கையின் காலங்கள் எவ்வளவு குறுகியதாக. இயேசுவே பாவியாக இருங்கள், கிருபையாக இருங்கள் சொன்னது. ஆண்டவரே அந்த குருடன் தாவீதின் குமாரனே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டானே. எங்கள் இருதயங்களில் அந்த கதறல் மாத்திரம் இருக்குமானால் ரட்சிப்பு எங்களுக்கு தூரமானது இல்லையா? இது கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி எங்களுக்கு தூரமானது அல்ல. கர்த்தருக்குள்ளான சமாதானம் எங்களுக்கு தூரமானது. ஆனாலும் எத்தனை சமயங்களினுடைய பாவத்தினால், பாவ சுபாவங்களினாலும் உங்களுடைய சமாதானத்தை இழந்து மற்றவருடைய சமாதானத்தை கெடுத்து அதுவே உடைய வாழ்க்கையில விதமாக நிர்பந்தமாக வாழ்க்கணும். உங்களை மன்னியமாக உங்களை மன்னியம். இயேசுவே இருந்து மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான ராஜரீக கூட்டமாக மாற்றும். உடைய பலியினாலே மாத்திரமே ராஜர். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுற்றுகிறேன். அறிந்து செய்த பாவம், அறியாத செய்த பாவம், ஆண்டவரே முன் செய்த பாவம், பின் செய்த பாவம், என்னுடைய வாழ்க்கையில் கடைசி நாள் செய்கிற எல்லா பாவங்களையும் கழுவுவது ஒன்றே ஒன்று, இயேசுவின் ரத்தம். அவருடைய ரத்தத்தினால் சுற்றுகிறேன். இயேசுவின் நாமத்தில் சொல்லிக் கொள்கிறேன். ஆமென்.